ஆங்கில வழியில் கல்வி கற்கிறவங்களுக்கு தாய்மொழி பற்று வரவே வராது, தாய்நாட்டு பற்று வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த நாட்டில் அவங்க படிக்கிற ஆங்கில வழி கல்வி பெரும்பாலும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஆங்கில வழி கல்விங்கிறதே ஒரு அந்நிய மொழி தானே. அந்நிய மொழி மீது தானே உனக்கு ஒரு பற்று வருது. தாய்மொழி மேலே உனக்கு பற்று இல்லை, தாய்மொழி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. தாய்மொழியில் படித்தா நம்ம பிற்காலத்தில் நல்லா வரமாட்டோம், ஆங்கிலத்தில் படித்தா தான் என் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய மொழி மீது பற்று வைத்து தானே நீ அப்போ படிக்கிற. அப்போ உன் தாய்மொழி மீதும் பற்று வராது. அந்த தாய்மொழி இந்த மண்ணை சார்ந்தது அப்படிங்கும்போது அந்த மண் மீதும் பற்று வராது. ஒரு அந்நிய நாட்டில் குடியேற வேண்டும் என்று கனவுகளோடு தான் நீ ஆங்கில வழியில் படிப்ப. அப்படிப்பட்டவங்களுக்கு, ஆங்கில வழியில் படிப்பவர்களுக்கு ஒரு தாய்நாட்டு பற்று வராது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே அல்லது ஒரு 70% மேலே கல்வி 70% மேலே ஆங்கில வழியில் தனியார் பள்ளியில் கற்கிறார்கள். தனியார் பள்ளியில், தனியார் கல்லூரியில் கல்விக்காக பல லட்ச ரூபா செலவு செய்கிறாங்க, கல்விக்காக. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நாட்டு மேலே எப்படி பற்று வரும்? பற்றுங்கிறது நீ கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு. கட்டணம் இல்லாமல் கொடுக்கும் பொழுது அப்போ இந்த நாட்டு மேலே பற்று வரும். எனது நாடு என்னை படிக்க வைக்கிறது, என் நலன் மீது அக்கறை கொள்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையில், இந்த தாய்நாட்டுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கல்வி கற்கிற மாணவர்களுக்கு தாய்நாட்டு மீது பற்று வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்குறாங்க. நமக்காக பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிக்க வைக்கிறக்காக. ஃபீஸ் 1 லட்ச ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா இப்படியெல்லாம் கட்டி பள்ளிக்கூடம் ஒவ்வொரு வருஷமும் 1,50,000 கட்டும்போது கல்லூரியில் இன்னும் பல லட்ச ரூபா செலவாகுது. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டு மீது எப்படி உங்களுக்கு பற்று வரும்? இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைகள்கிட்ட காசு வாங்கிட்டு சாப்பாடு ஊட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, உணவு கொடுத்தாங்கன்னா அந்த அப்பா அம்மா மேலே அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பற்று வரும்? அந்த மாதிரி தான் அப்போ கட்டணத்தை கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதுவும் தாய்மொழியில் கொடுக்கணும். நீ இப்போ ஆங்கில வழி கல்வியே கட்டணம் இல்லாமல் அரசு பள்ளிகளில் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ அந்நிய மொழியை தானே கற்றுக் கொடுக்குற. அந்நிய மொழி மீது உனக்கு ஒரு பற்று, அதைத்தானே நீ இப்போ ஏற்படுத்துகிறீங்க. அப்படி இருக்கும்போது தாய்நாட்டு பற்று வரும். இலவசமாக கொடுத்தா கூட அந்நிய மொழியை, ஆங்கில வழி கல்வியை, நீங்கள் அந்நிய மொழியான ஆங்கில வழி கல்வியை இலவசமாக கொடுத்தால் கூட அவர்களுக்கு இலவசமாக ஒரு அந்நிய நாட்டின் மீது ஒரு பற்று ஏற்படுகிறது. பெரும்பாலும் தனியார் பள்ளியில் ஆங்கில வழி கல்வி கற்கிறார்கள், பல லட்ச ரூபாய் செலவு செய்து ஆங்கில வழி கல்வியை கல்லூரி பள்ளிக்கூடத்தில் கற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, காசு கொடுத்து ஒரு அந்நிய நாட்டின் மீதான பற்றை பெறுகிறார்கள். தாய்நாட்டு பற்று அவங்களுக்கு வராது. தாய்மொழியில் கல்வி கற்கும்போது தான், அதுவும் கட்டணம் இல்லாமல் கற்கும்போது தான் உனக்கு தாய்நாட்டு மீது பற்று ஏற்படும். எனது நாட்டில் எனது கல்வி காசு வாங்கி கொண்டு தான் எனக்கு கல்வி கொடுக்கிறார்கள் என்னும் பொழுது தாய்நாட்டு பற்று எப்படி வரும்? அதனால் காசு வாங்காமல் இலவசமாக கட்டணம் இல்லாமல் தாய்மொழி கல்வியை கொடுக்கும்போது மட்டும்தான் தாய்நாட்டு பற்று வரும். அதனால் காசு வாங்காமல் கட்டணம் இல்லாமல் நீங்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்றாலும் அவர்களுக்கு அந்நிய நாடு மீது தான் பற்று வரும். அதுபோல் நீங்கள் காசு வாங்கிட்டோ வாங்காமலோ அந்நிய மொழியில் கல்வி கற்று கொடுத்தால் அவர்களுக்கு வரப்போவது அந்நிய நாட்டு மீதான பற்று தான், தாய்நாட்டு பற்று வராது. காசு வாங்காமல் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். கற்பதற்கான ஏற்பாடு இங்கே இருந்தால் மட்டும்தான் தாய்நாட்டு பற்று வரும். அப்போ தான் ஒரு நாடு முன்னேறும். ஒரு நாடு முன்னேறுவதற்கு என்ன காரணம்? தாய்நாட்டு பற்று உடையவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால தான் அது முன்னேறும்.